ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கரில் ஏற்கனவே அடியில் பருப்பு வச்சுருக்கேன். அது கூடயே உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட போகிறேன். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இது ஒரு 2-3 விசில் விட்டோங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அவிச்ச உருளைக்கிழங்கை நான் தோல் எடுத்து இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், கடுகு, உளுந்து, தேவையான அளவு உப்பு. அப்புறம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் ஜீரகம், இதை மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் ஒரு அடி மட்டும் அடித்து வச்சுக்கணும். இன்றைக்கி நான் காரத்துக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் கூட பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்து இதோடு சேர்த்து தேங்காய் அரைக்கும் போதே அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செஞ்சிடலாம் பார்த்துடலாம். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, மேக்ஸிமம் வதங்கிடுச்சு. ரொம்ப கருக விடணும்னு அவசியம் இல்லை இந்த பொரியலுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும் பொரியல். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கதை இதில் சேர்த்துடலாம். இது ஏற்கனவே வேக வச்சதுங்கிறதுனால நம்ம ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள், அப்புறம் இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருவோம். அடுத்து தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக பரட்டி விட்டுட்டு இந்த தேங்காய் வாசனை போகிற அளவுக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பொரியல் ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஈஸியான பொரியல். சாம்பாருக்கு, ரசம், இதுக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாம் பரட்டி விட்டாச்சு. இப்போ தேங்காய் வாசனை மாறுற வரைக்கும் மட்டும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.